ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் மூவில இத நோட் பண்ணீங்களா? டூத்லெஸ்க்கும் சரி, மத்த டிராகன்ஸுக்கும் சரி, புடிக்கவே புடிக்காத சீ கிரியேச்சர்னா இந்த ஸ்னோஃப்ளேக் ஈல். இந்த ஸ்னோஃப்ளேக் ஈல்லாம் ஒரு மொரே ஈல் ஸ்பீசியஸ். இதுங்களுக்கு இந்த நேம் வந்ததுக்கான ரீசன், இதுங்களோட உடம்புல பனித்துளிகள் மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால. இந்த ஸ்னோஃப்ளேக் ஈலுக்கெல்லாம் ஷார்ப் டீத்துங்கிறது கிடையாது. பிகாஸ் இதுங்களோட உணவுன்னு பார்த்தீங்கன்னா, கடினமான ஓடு இருக்கிற நண்டுகளும், நத்தைகளும், இறால்களும். அந்த மாதிரி உயிரினங்களோட ஓட்ட உடைக்கிறதுக்கு ஷார்ப் டீத்துங்கிறது உதவாது. அதுக்கு பதிலா கடவாப்பல்ல யூஸ் பண்ணி தான் இதுங்க அந்த ஓடுகள ஈஸியா உடைச்சு அந்த கிரியேச்சர்ஸ சாப்பிடுதுங்க. கடல்ல வாழ்ற மத்த கிரியேச்சர்ஸ் மாதிரியே இதுங்களும் தன்னோட சளின்னு சொல்லப்படுற மியூக்கஸ உடம்பு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு, பாராசைட்ஸ் கிட்ட இருந்து தன்ன பாதுகாப்பா வச்சுக்குதுங்கன்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் இப்போ அக்வாரியம் ட்ரேட்ல ரொம்பவும் ஃபேமஸான கிரியேச்சர்ஸ். ரொம்பவும் கியூரியஸான நேச்சர் இருக்கக்கூடிய ஈல் ஸ்பீஷிஸ் தான் இந்த ஸ்னோஃப்ளேக் ஈல். இதுங்கெல்லாம் ஒரு நாக்டர்னல் கிரியேச்சர்ஸ். காலை நேரத்தில கோரல்ஸ்லயும், இல்ல ஏதாவது ஹைடிங் ஹோல்ஸ்லயும் போய் மறைஞ்சு தான் உயிர் வாழும்னு சொல்றாங்க. அது மாதிரி இதுங்களுக்கு ரொம்பவும் புவரான ஐசைட் தான் இருக்கு. அதுக்கு பதிலா இதுங்களுக்கு எக்ஸலன்ட் ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கிறதுனால, தன்னோட இரையோட ஸ்மெல்ல வச்சியே அதுங்கள ஹண்ட் பண்ற ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ் தான் இந்த ஸ்னோஃப்ளேக் ஈல். இதுங்கெல்லாம் தன்னோட ஓனர்ஸ ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஸ்னோஃப்ளேக் ஈல் எல்லாம் ஹியூமன்ஸ் கிட்ட அக்ரஷனா நடந்துக்கவே நடந்துக்காது. அதுக்கு பதிலா தப்பி தவறி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணும்போது இதுங்கள ஓனர்ஸ இதுங்க தெரியாம கடிச்சிடுச்சுன்னா, அந்த வலி பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்களோட பிரீத்திங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, தன்னோட வாய ஓப்பன் அண்ட் குளோஸ் பண்ணி பண்ணி, தன்னோட கில்ஸ்க்கு வாட்டர பம்ப் பண்ணி, அது மூலியமா பிரீத் பண்ணுங்க.